lying to self defense, தற்காப்புக்காக பொய் சொல்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பொய் சொல்றத வந்து ரொம்ப அழுத்தி கோவமா, ஓ நீங்க எப்படி கேட்க முடியும், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நம்மளுக்கே ஐயோ அவசரப்பட்டு கேட்டுட்டோமோ, தப்பா கேட்டுட்டோமோ, நம்மளுக்கு உண்மையா தான் இருக்கிறாங்க. Some people they are like that. When they lie, they have this salt and sugar in it. அதுல உப்பு இருக்கு, சீனி இருக்குது, நல்ல காரமா இருப்பாங்க சில நேரத்தில். ஏன்னா அவங்க சொல்றது போய் ரொம்ப உண்மையா இருக்குதா. நம்மளே திருப்பி விட்டுருவாங்க. நம்மளே யோசிப்போம், அவசரப்பட்டு கேட்டோமோ, ஐயோ தேவையில்லாத பிரச்சனை தெரிச்ச அப்படின்னு சொல்லி. இந்த விளையாட்டை நீ மனுஷன் வச்சுக்கலாம், கத்துட்டு முடியாது. பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணிட்டு, நான் அப்படி பண்ணலையே, நான் அப்படி செய்யலையே, நான் அந்த அர்த்தத்தில் செய்யல, நிறைய தீர்வு நம்ம சொல்றோம். ஏன், என்ன காரணம்? செல்ஃப் டிஃபென்ஸ். நீங்க பைபிள்ல பாருங்க, லூக்கா 22:54-62 பார்த்தீங்கன்னா, பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலிக்கிறான். ஏன் தெரியுமா? அவனை காப்பாத்திக்கிறான். இவரை தெரியும்னு சொல்லி சொன்னா என் உயிருக்கு ஆபத்து, இவரை தெரியலேன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா நான் எஸ்கேப். இதுதான் செல்ஃப் டிஃபென்ஸ். இது ஒரு வார்த்தை ஆட்டோ ரியாக்ட். ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நோ இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் தே டூயிங். அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரியல, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது பயத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றான், இல்லை நான் உங்களை மறுதலிக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு ஜீவனே கொடுப்பேன்னு சொன்ன மனுஷன் ஆபத்து நேரிடும் பொழுது, கிட்ட வரும் பொழுது அவன் என்ன சொல்றான், இவர் யாருன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாதுன்ட்டான். See, most of the time people இதான் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் வரும் பொழுது நம்மளால உண்மையை ஒத்துக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? தைரியம் இல்லை. நம்ம தைரியமா சில காரியத்தை பண்றோம், தைரியமா ஒற்றுக்க தெரியணும். அந்த தைரியம் இல்லாத வச்சு என்ன பண்றோம், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பா பண்றோம், பொய் சொல்றோம். This is where God's anger arose. ஒருவேளை காயின் இங்கேருந்து போயிட்டு ஆண்டவரே நான் கோபத்தில் இமோஷனலாக அவனை சாகடிச்சிட்டேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன் சொல்லி அவன் இறங்கி நான் கர்த்தரை சபிச்சுருக்க மாட்டான். போட அவன் மறைக்கிறான். நீங்கள் பாருங்கள், தாவீதும் பாவம் பண்ணுறான். தாவீதும் ஒரு மனுஷனை சாகடிக்கிறான். யாரு? ஊரியாவை சாகடிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பண்ண தப்புக்கு அவன் அதை மூடி மறைக்காம அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் பண்ண தப்பை உணர்ந்த உடனே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். He didn't say இல்லை என் நிலைமை அப்படி இருக்குது, நான் தான் அப்படி பண்ணேன், என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நான் தான் தப்பு பண்ணினேன், எனக்கு இந்த காரியம் வேணும், அதான் அப்படி பண்ணேன், எதுவுமே நான் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கும் பொழுது உடனே கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்து அவன் சுத்திகரிக்கிறார். Can you see that? தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை, அதை மூடி மறைச்சு டிஃபெண்ட் பண்றது தான் அது வேர்ஸ்ட் ஆக்கி விடுது. You better be open to God. ஆண்டவர்கிட்ட நீ ஓப்பனா உண்மையை சொல்லி நீ அதிலிருந்து விடுதலை ஆகணும். You must come out of it. That's the only way to help you. So this has been our nature all the time. நம்ம என்ன பண்றோம், தப்ப மூடி மறைக்கிறோம். என்ன பண்றோம், டிஃபெண்ட் இல்லை நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் நம்ம சில காரியத்தை பண்ணுவோம். ஈவன் சர்ச்சஸ் கூட பார்த்தீங்கன்னா சில காரியத்தை பண்ணுவாங்க, கேட்கும் போது நான் அப்படி பண்ணலையேன்னு சொல்லி மூடி மறைப்பார்கள். Have you noticed that? ஏன் பொய்? அன்னிய சபையை நம்ம பார்க்குறோம். ஓகே, அவங்க விற்றது ஒரு விலைக்கு, கொடுத்தது பாதி விலை தான். எவ்வளோ கொடுத்தாங்க? பாதி தான் கொடுத்தாங்க. அந்த பாதி இது போய் கொடுக்கும் பொழுது கூட கேட்கும் பொழுது அவங்க இல்லைன்றாங்க. பேதுரு கேட்கிறாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல எப்படி தைரியம் வந்தது? அந்த பொய்யினால தான் அவங்க சபையில விழுந்து செத்தார்கள். நீங்க நினைக்கிறீங்க இந்த பொய் சின்ன பாவம் தானேன்னு சொல்லி, ஆனா பைபிள்ல புதிய ஏற்பாடுல முதல் முறையாக நியாய தீர்ப்பு ஒன்று விழுந்துச்சுன்னா பொய்னால தான். God was so stern, very strict about lying that people has to die in the church itself. நான் அடிக்கடி சொல்றது போல, பெந்தெகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கும் பொழுது அக்கினி நாவுகளாய் இறங்கினார். அப்படின்னா ஆண்டோட ஜட்ஜ்மெண்ட் எங்கே திரும்ப ஆரம்பிக்குது? அக்கினினா ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நம்மளுக்கு தெரியும் அது அபிஷேகம் வல்லமே தெரியும். பட் இட்ஸ் another word மீனிங் என்னன்னா, இட்ஸ் a judgment, நியாய தீர்ப்பு. அது எங்கே இறங்குதுன்னா மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மீது இறங்குது. It comes upon the words of every word that you speak. So you must understand, தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஹம்பிளா அட்மிட் பண்ணிங்க. அது மூடி மறைச்சு அப்படியே எஸ்கேப் பண்ணி பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஃபேஸ் இட். அப்போ தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். Or else you can't grow. If you don't do any mistake, then you are not a human.
நீங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் ஹியூமனே கிடையாது. தப்பு பண்ணதான் நீங்கள் ஹியூமன். ஆனால் நீங்கள் அங்கேயே அது அப்படியே போட்டு மூடி மறைக்க முடியாது. யூ ஹேவ் டு பி ஓப்பன் டு காட். செல்ஃப் டிஃபென்ஸ் அன்றே நீங்கள் இப்படி பண்ணீங்க. அதான் ஆதாம் எவ்வளோ பண்ணுறாங்க, நீங்கள் கொடுத்தீங்க இந்த ஸ்திரீ, நீங்கள் கொடுத்தீங்க இந்த பாம்பு, நீங்கள் கொடுத்தீங்க இந்த தோட்டம். யூ கேன் பிளேம், அட்மிட் யுவர் மிஸ்டேக். யாரெல்லாம் தன்னை தான் தேவர்கள் நினைக்கிறார்களோ, தூதர்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க தப்பு ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களை ஏஞ்சலாக பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் காடாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் தப்பை ஒத்துக்கவே மாட்டீங்க. மனுஷன் தப்பு பண்ணுறது நார்மல், இட்ஸ் நார்மல். ஹல்லேலூயா. பட் நீங்கள் கற்றுட்டு அதை அட்மிட் பண்ணிக்கணும். ஹம்பிள். when you go open to God about yourself, இது என் மிஸ்டேக், நான் இங்கே வீக்காக இருக்கிறேன், இல்லை வெளியே இருக்கேன்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு உட்காந்து கற்றுக் கொடுப்பார். இது எப்படி மேற்கொள்ளலாம், இது எப்படி தாண்டலாம் அப்படின்னு. தாழ்மை உள்ளவனே கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா.